ஹே ஆல் வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஜெனிஸ் ஃப்ளேவர் லேப். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சாம்பார் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்ணுறதுக்கு சாம்பார் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பருப்பு எடுத்துருக்கேன், 3 தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு. இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பருப்பு வந்து கொஞ்சம் மேலே முக்கி வர்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாலாம் தண்ணி வைக்காதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி வச்சு ஒரு 3 to 4 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னென்ன காய் போட்டு பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, வரமிளகா, அப்புறம் தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கேன், வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்ல வச்சு பண்ணுங்க, ஏன்னா ஜீரகம் எல்லாம் போட்ட உடனே டக்குன்னு கருகிடும். அதனால சிம்லே வச்சு உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பூண்டு வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம், அப்புறம் வரமிளகா வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணலை, ஏன்னா நான் ஆல்ரெடி பருப்பில் ஆட் பண்ணதுனால இதில் பூண்டு ஆட் பண்ணல. பட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ என்னென்ன காய்கறி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வெண்டைக்காய், பீன்ஸ், கேரட், சௌ, அப்புறம் மாங்காய், இது எல்லாமே எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் வெறும் ஒரு காய் வச்சு கூட நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய காய் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பாரோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா முருங்கைக்காய் வந்து கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாகவே முருங்கைக்காய் வந்து குழஞ்சிடும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் எடுக்கல, வெறும் கேரட், பீன்ஸ், அப்புறம் வெண்டைக்காய், சௌ, மாங்காய், இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பீட்ரூட் சேர்த்துக்காதீங்க, ஏன்னா பீட்ரூட் சேர்த்துக்கினா உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போ என்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்குறோம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த காயோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு கிளறுங்க. ஃபாஸ்ட் ஃப்ளேம் வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற புளியை அதில் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து இதை குக்கர் எடுத்து பருப்பை கடைஞ்சிட்டு இந்த காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த புளியெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பருப்பில், அதில் போட்டு ஒரு நல்ல ஒரு கிளறுங்க. ஏன்னா அந்த காயில் இருக்கிற அந்த மசாலா, இந்த பருப்பு, இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, புளி, காரம் பார்த்துட்டு ஒரு கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ சுவையான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.